வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்குள்ள கொஸ்டின் எதுவுமே இன்னும் சால்வ் பண்ணலை. இன்றைக்கி தேதி என்னென்னா ஏப்ரல் 14, 2026ங்க. இன்றைக்கி தமிழுக்கு 1ஆம் தேதி, சித்திரை பர்பவ வருஷத்தில் முதல் நாள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வர முதல் கேள்வி பார்ப்போம். நாம் இருவரும் ஒருவர் முதலாக டேஷ் நாளை மறக்க முடியாது. முதல்ல நான் பார்த்த நாளாக, மீட் பண்ண நாளாக அப்படின்னு சொல்லலாம். பார்த்த 5 எழுத்து வருது. முதல்ல மீட் பண்ணது அப்படிங்கிறதுனா சந்தித்த அப்படின்னு சொல்லலாம். சந்தித்த, சரிங்களா? 2ல் இருந்தால் ஆன்சருக்கு. 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? மாத ஊதியம் வந்து சேல்ரி வந்து சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். சம்பளம், சரிங்க. 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். 2வது எழுத்து இல்லை. மனமாக வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளத்தில் இருந்து நெஞ்சாக வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 2வது எழுத்து இல்லை வந்துருக்கு. ஸோ மனமாகக்கு மனம் நிறைந்து வாழ்த்துக்கிறேன் அப்படிங்கிறத மீனிங்கு. நெஞ்சாக சொல்லலாம், இல்லைன்னா என்னென்னு சொல்லலாம், உள்ளத்தாவில் வாழ்த்துக்கிறேன், நெஞ்சாக வாழ்த்துக்கிறேன், இல்லைன்னா மனம் நிறைந்து வாழ்த்துக்கிறேன், உளமாக. சரிங்க. இந்த சைடு வந்து ஹிண்ட்டுன்னு வந்தாச்சு. 3 மேலேருந்து கீழே. வயிறு டேஷுன்னு இருப்பதனால் எதுவுமே சாப்பிட முடியாது. திம் அப்படின்னு மீனிங் பார்த்திங்கன்னா, திம் என்று அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வயிறு நிரம்பி ஃபுல்லாகிடுச்சு, இல்லைன்னா வயிறு உப்பிக்கிட்டு இருக்குது, இல்லை வயிறு கணந்து போயிருக்கக்கூடிய உணவை சொல்லக்கூடியதான் திம் என்று இருப்பதால். திம்முக்கு மீனிங் யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? 4 மேலேருந்து கீழே தேலை ஆன்சருக்கு. சரி அல்ல, சரி கிடையாது, தப்புங்கிறத நீங்கள் தவறுன்னு எழுதுவோம். எப்படி? தவறு, சரிங்க. 7 இடமிருந்து வளம் என்ன? ஒரு முனையில் அனுப்புனர், மறுமுனையில் ஒரு லெட்ரு எழுதுனா ஃப்ரம் டு அட்ரஸ் எழுதுவீங்கள்ல, ஃப்ரம் தான் அனுப்புனர், அதாவது சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். மறுமுனையில் ரிசீவர், யாரு? பெறுநர் அப்படின்னா டூ அட்ரஸ் போடுவீங்கள்ல, யார் வாங்கக்கூடியவங்க, யார் பெறக்கூடியவங்க, ஓகேங்களா? சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? வளர்ச்சி சொல்லலாம். 3வது எழுத்து இது வந்துருக்கு, அப்போ வளர்ச்சி சொல்லலாம். வளர்ச்சி, இந்த வேர்டு கரெக்டாங்க. இந்த சி கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். 12 இடமிருந்து வளம் என்ன? பைனாப்பிள்னா இதுதான். பைனாப்பிள்னா என்னன்னா அன்னாசி பழங்க. அன்னாசி பழத்தை தான் பைனாப்பிள்னு சொல்கிறோம். இது வந்து பேசியில் ஆஜினாவோட பழம். இதில் வந்து விட்டமின் சியும் மேங்கனீஸ் சத்தும் இருக்கும். முதல்ல டைஜஷன் இஷ்யூக்கு இந்த அன்னாச்சி பழம் ரொம்ப நல்லாயிருக்கும். செரிமான சத்துக்கு அன்னாச்சி பழம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். 12 மேலேருந்து கீழே என்ன? ஆன்சருக்குங்க. இந்தியாவின் ஒரு பகுதியாக விளங்குகின்றன டேஷ் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், தீவுகள்லாம் சொல்லுவோம். அங்கே என்ன ஃபேமஸ்ன்னா பவளப்பாறை, அந்த சுற்றி உள்ள ஐலாண்டு, அந்த சி வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது. இது இந்தியாவுடைய கண்ட்ரோலில் உள்ளது தான், ஓகேங்களா? சரி. 16 இடமிருந்து வளம் என்னன்னு பார்த்துடலாமா? பள்ளி அல்லது கல்லூரியில் படிப்பவன்னு சொல்லலை, படிப்பவன், மாணவன். யாரு? மாணவன், ஸ்டூடெண்ட். சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போமா?
பாதுகாப்பாளன். பாதுகாப்பாளன்னா காவலனை தான் சொல்லுவாங்க. ஸோ காவலனால தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுனால பாதுகாப்பாளன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, இது கரெக்டாக செக் பண்ணிக்குவோம். இன்னும் வந்து 20 இடமிருந்து வளம். டேஷ் போல் என்றும் வாழ்க. இது 1977 வந்த ஒரு படம் பெயரும் கூட. இன்று போல என்றும் வாழ்க. சூப்பர் சாங்குங்க அது. இன்று போல என்றும் வாழ்க, இல்லம் சுகமாக என்றும் வாழ்க. இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா 2 லைன் சொல்கிறேன் பாருங்க, அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. செல்வி மங்கையரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. இந்த சாங்கை லைனை கண்டுபிடிங்க, இந்த பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. டிஎம்எஸ் சுசீலா படித்த பாட்டு 1977. 18 இடமிருந்து வளம் என்ன? பிரயோஜனம் அப்படிங்கிறதுக்கு 13 மேலேருந்து கீழே என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த சைடு ஃபுல்லாக சால்வ் பண்ணி வந்துட்டோம். இது மேலேருந்து சால்வ் பண்ணி வந்துடலான்னு பார்க்கேன். ஓகேங்களா? சரி, இந்த சைட்லேருந்து வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். வந்துக்குங்க. 14 இடமிருந்து வளம் என்ன? 14 இடமிருந்து வளம் என்னென்னா, வீரமா முனிவரால் எழுதப்பட்ட நகைச்சுவை கதைகள். பரமானந்த குருவும் அவரது முட்டாள் சிடர்களும் சொல்லலாம். 5 சிடர்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த இது வந்து 18ஆம் நூற்றாண்டில் எழுதின நகைச்சுவை கதைகள். பரமார்த்த குருவும் 5 சீடர்களும். அந்த 5 சீடர்கள் யாருன்னா மட்டி, மடையன், மூடன், மிலேசன், பேதைன்னு சொல்லுவாங்கள்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா எப்படி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்த நகைச்சுவை கதைகள் தான். சரிங்களா? அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்களாம். மீன் பிடிக்கிறதுக்கு இடைக்காண்டி குருவத்துக்கு கயிறு கட்டி உள்ளே போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட முட்டாள் சீடர்கள். என்ன வார்த்தை சொல்கிறோம், என்ன புரிஞ்சுக்குவோங்கிறது தான் வார்த்தை. ஸோ 13 மேலேருந்து கீழே. பாம்புக்கு வேற சொல். 2வது எழுத்து இது வந்துக்குங்க. அரவம்னு சொல்லலாம். இங்கே வந்து இது வந்துருக்கனால சர்ப்பம்னு சொல்லலாம். சர்ப்பம் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு. நாகப்பாம்பை வந்து பாய்சனஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவோம். நாகப்பாம்பு நல்ல பாம்புன்னெலாம் சொல்கிறாங்கல்ல. விஷம் கூடினது பவர்ஃபுல்லாக உள்ளதெல்லாம் வந்து சர்ப்பமில் உள்ள வந்துடும். சர்ப்பம் அப்படிங்கிறது இதான் மீனிங். 18 இடமிருந்து வளம். நம்ம இப்போ தான் கொஸ்டின் பார்த்தோம். உன்னாலே பிரயோஜனம். உன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் எனக்கு என்ன ஆதாயம் இல்லைன்னா பயன். வந்து பயன். ஓகேங்களா? 19 இடமிருந்து வளம் என்ன? நட்பு. நட்புக்கு வந்து இம்மு வந்துருக்குதுங்க. நட்புக்கு வந்து உறவு சொல்லலாம், ஸ்நேகம் சொல்லலாம், இங்கே வந்து நேசம் சொல்லலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஷிப். சரி, 11 மேலேருந்து கீழே. ஒரு வகை குரங்கு. இந்த சைடு என்ன வருதுன்னு பார்ப்போம். 10 இடமிருந்து வளம் என்னன்னு பார்த்துவோம். பாசிசம் உள்ளே வழுக்குவது. பாசிசம் உள்ளே வழுக்குவது என்னென்னா, பாசி தாங்க வழுக்கும். சரிங்களா? பாசினா வழுக்கும். ஓகே. ஸோ பாசி. ஸோ 11 ஒரு வகை குரங்கு அப்படின்னா வால் இல்லாத குரங்க சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? சிம்பன்சி. வால் இல்லாத குரங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சரிங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? 8 மேலேருந்து கீழே. நெடுஞ்சாலைகளில் உள்ள பஞ்சாபி உணவகங்களை இப்படி குறிப்பிடுவாங்க. நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சாபி ஹோட்டலில் வந்து தாபா அப்படின்னு சொல்லுவாங்க. தாபா. ஓகே. இந்த தால், சப்பாத்திக்கு தால் வச்சு கொடுக்கறதெல்லாம் பஞ்சாபியோடைய ஸ்டைல் தான். தால்னா பருப்பு. சரிங்க. 17 இடமிருந்து வளம் என்ன? 4 ஆண்டு ஜெயில் வாசம் செய்த தமிழக பெண். இது தெரியலை அப்படின்னா 17 மேலேருந்து கீழே பார்ப்போம். தோழினா நண்பி. இங்கே வந்து பாங்கி அப்படின்னு சொன்னால் இலக்கியத்தில் சொல்லக்கூடியது. ஓகேங்களா?
ஸ்நேகிதி இல்லைன்னா சகி அப்படின்னு சொன்னால் தோழி அப்படிங்கிறது தான் அர்த்தம். சகி. ஓகேங்க, சகின்னு வந்துடுச்சு. இப்போ மேலேருந்து 17 இடமிருந்து பாலம் பார்த்திங்கன்னா 4 ஆண்டு ஜெயில் வாசம் செய்த தமிழக பெண் அப்படின்னு பார்த்திங்கன்னா சசின்னு வந்திருக்கு. அப்படின்னா விகே சசிகலா தாங்க. 2017லேருந்து 2021 வரைக்கும் சிறைவாசம் செஞ்சவங்க. சரிங்க, இந்த சைடு எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் மேலே சால்வ் பண்ணாமல் இருக்குது. 1 இயக்குனர் சுந்தர்சியின் மனைவி. இயக்குனர் சுந்தர்சியின் மனைவி வந்து ஆக்டர்ஸ் குஷ்பு. ஓகேங்க, கடைசி கேள்வி. 6 இடமிருந்து வளம் 2வது எழுத்து இஷு, கடைசி எழுத்து இம்மு. இன்னல். இன்னல்னால் துன்பம், சிக்கலில் இருக்காங்க, துயரமாக இருக்காங்க, சங்கடம், அவதி இப்படிலாம் இருக்கவங்கள என்னென்னு சொல்லுவாங்க, அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். கஷ்டம். சரிங்களா, இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். செக் பண்ணிக்கோங்க. எது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. தேங்க்யூங்க.